திறந்தவே பீரோவெல்லாமா இருக்கும் சாப்பாடு. இந்த டப்பால கவரிங் செய்ய வச்சு இங்க என்ன தட்டிட்டு இருக்க எழுந்து போனதும் அவங்க மிரட்டின வரலாம். இது அங்க போய் சுத்தி கேட்டது. இதோட கேட்டாக்கல எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன், எங்க அம்மா காசு கொடுக்க மாட்டேன், எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த இடத்துல எடுத்துட்டு போய் திறந்து உள்ளெல்லாம் உண்டியல் எடுத்துட்டு வந்து பீரோவெல்லாம் திறந்து எல்லாம் எடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து ஏடிஎம் பணம் இருந்துச்சா? பணமெல்லாம் எதுவும் இல்லை. அதான் அவங்களே சொல்றாங்க, வாய்க்கிறவங்க வேற பணமும் இல்லை நகையும் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்களே. போச்சம்பள்ளி பகுதியில பூட்டியிருந்த பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை திருடிட்டு போக முயற்சி செஞ்ச பெண்ணை பொதுமக்கள் கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. பிடிபட்ட அந்த பெண் மேல ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கேட்டாக்கல சாப்பாட்டுக்கு தான் நான் திறந்தேங்கிறா. சாப்பாட்டுக்கு திறந்தவே பீரோவெல்லாமா இருக்கும் சாப்பாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்துல இருக்கக்கூடிய குள்ளனூர் பகுதியை சேர்ந்தவங்க கண்ணம்மாள். இவங்க மடத்தானூர் பகுதியில செங்கல் சூளை வேலைக்கு போறதுக்காக விடியற்காலையில தன்னுடைய வீட்டை பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதா சொல்லப்படுது. அதை நோட்டமிட்ட பெண்ணொருத்தங்க கண்ணம்மாள் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பூட்டை உடைச்சு திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இவங்களை பார்த்த சந்தேகம் அடைஞ்ச அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் அந்த பெண்ணை பிடிச்சு விசாரணை செய்யும் போதுதான் அந்த பெண் திருட வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கா. உடனடியா போச்சம்பள்ளி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை பிடிச்சு விசாரணை செஞ்சதுல அந்த பெண் திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருமானூர் பகுதியை சேர்ந்த மணிமேகலை அப்படின்றதும் இந்த பெண் மேல ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதும் தெரிய வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து கண்ணம்மாள் கொடுத்த புகாரின் பேர்ல இந்த பெண்ணை கைது செஞ்சு போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. போச்சம்பள்ளி சுத்து வட்டார பகுதியில இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறிட்டு வரதாகவும் இது சம்பந்தமா காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.